இந்த பூச்செடிய வச்சதுக்கப்புறம் நாங்க ஃபேஸ் பண்ணாத பிரச்சனைகள் இல்ல. நாங்க வாங்காத விமர்சனங்கள் இல்ல. என்ன அப்படி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செடியிலுமே கிட்டத்தட்ட 2, 3 வகையான பூச்சிக்கள்லாம் இதில தங்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம எந்த மருந்து அடிக்கிறது, எந்த உரம் போடுறதுன்னு எந்த விதமான முன் அனுபவமுமே இல்லாம நாங்க இந்த செடிய போட ஆரம்பிச்சோம். இந்த செடி வைக்காதீங்க, இது வேஸ்ட்டுன்னு 1000 பேர் விமர்சிச்சாங்க. ஆனா, எங்களோட மனசுல ஏதோ ஒரு நம்பிக்கை. நம்மளால முன்னேறி வந்துட முடியும். நமக்கும் இது பாசிபிள் ஆகும்னு. இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி ஒரே ஒரு பூவ பார்த்ததுக்கப்புறம் தாங்க மன நிம்மதியே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எங்களோட செடியில குறைஞ்சது ஒவ்வொரு செடியிலயும் 1 பூவிலேருந்து 3 பூக்கள் வரைக்கும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் எங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே விட ஆரம்பிச்சோம். இதோட விலை எந்த அளவு போது, எந்த அளவு எங்களுக்கு இதில லாபம் கிடைக்கிறதுன்றத தாண்டி, இது வேண்டாம், இது வேஸ்ட் அப்படிலாம் சொன்னவங்க மத்தியில, இல்ல இதுவும் நல்ல முயற்சி தான்னு நாங்க இந்த தோட்டத்தில காமிச்சிருக்கோம். உங்க யாருக்காவது ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க. நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப தொடர்ந்து முயற்சி செய்றப்ப, இந்த பிரபஞ்சமே நமக்கு கை கொடுக்கும். அந்த மாதிரி தான் எங்களோட தோட்டத்துலேயும் இந்த ஒவ்வொரு பூக்களும் எங்களுக்கு அவ்வளோ முக்கியமானது. இந்த செவ்வந்தி வளர்ப்புலேருந்து மிகப்பெரிய பாடத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோன்னு தான் சொல்லணும்.